கடலில் இந்திய இழுவைப் படகின் ஆக்கிரமிப்பால் தொழில் வளம் பாதிக்கப்படும் கடற்தொழிலாளர்களின் கதை. முல்லைத்தீவு கடலில் இந்திய இழுவைப் படகுகள் தற்போது ஆக்கிரமித்து வளங்களை சூறையாடி செல்வதாக முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்ட கடலில் இந்திய இழுவைப் படகுகளின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் மீனவர்கள் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்கியுள்ளார்கள். கடந்த ஒரு மாத காலமாக கடல் தொழிலுக்கு செல்லாத மீனவர்கள் தற்போது கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். தடப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாசமா அந்த கடவடிக்கே புயல் காத்துக்குள்ள போகாம இருந்தது. மீன்பாடி மேல சரியான கஷ்டம்தான். புயல் எங்கட வாழ்வாதாரம் எல்லாம் பயங்கர ஒரு கஷ்டத்து நிலைமையெல்லாம் போய் கொண்டிருக்கு. மற்றது அரசாங்கம் கொடுக்குற அந்த 25,000 காசு ஒழுங்கா எங்கட கிராமத்துக்கும் சரி வேற எந்த கிராமத்துக்கும் சரி இதுவரைக்கும் போய் ஒழுங்கா சேர்மானம் அடையல. எல்லா பட்ட கஷ்டங்கள் இது இருந்துருக்கிறேன். இதுவரைக்கும் வசதியான வைக்கும் தான் போய் சேர்ந்துருக்குது. கல்வூர் வாசல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிதி போய் சேர்ந்துருக்குது. ஒழுங்கான வேலையில பார்த்து அவையில் இதுவரைக்கும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதான் போய் கொண்டிருக்கு. மற்றபடி தான் கடல்ல இப்படி தான் தொழில் போய் கொண்டிருக்கு. 3 மாசம் காலமாக அந்த புயலுக்கு பிறகு இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வேலையோ இப்படி வந்தால் எங்களுக்கு நாங்கள் அந்த சீக்கிரம் போய் கொண்டிருக்கு. கடல் அனர்த்தத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு 3 நாள் தான் போயிருக்கிறோம். ஆனால் ஒழுங்கான மீன்தாள் குழந்தையில இந்தியன் ரோவர் வந்து அடைக்கிறான். அந்த கடலில் தொழிற்சியாக எல்லாமே இருக்குது. அவர் வந்து ராலை அடிச்சுன்னு நாங்கள் என்னத்தை கொண்டு போய் வலையை கொண்டு விட கஞ்சல் குப்பையும் தான் போகிறது. இங்கே இதுதான் கடலில் வந்து ஏஞ்சல் உப்பு தான். இந்த நிலையில் இந்திய இழுவைப் படகுகள் முல்லைத்தீவு கடலில் உள்ள வளங்களை அனைத்தையும் சூறையாடி சென்றுள்ளன. இதனால் மீனவர்களின் வலைகளில் மீன்கள் படுவதில்லை. மீன்கள் பிடிபடுவதும் குறைவாக காணப்படுகின்றது. மீன்கள் படுவதற்கு அப்பால் கடலில் காணப்படும் கழிவுப் புல்கள் என்பனவே மீன் வலைக்குள் சிக்குகின்றன. தற்போது இறால் பிடிப்படும் காலம் தொடங்கியுள்ளதால் கடலில் உள்ள இறால்கள் அனைத்தையும் இந்திய இழுவைப் படகுகள் வலித்து சென்றுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேற என்ன எங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுப்பன வேண்டி வேலை செய்யறது. மற்றது சின்ன சின்ன பொதியெல்லாம் நம்பிட்டு தற்போதைக்கு. அப்போ பெருசாக ஒன்றும் அம்படையில் அறிவிப்பின்படி காசு பெருசாக பெரிய இது பொதியெல்லாம் கடல் இப்போ அடித்து கொண்டு இருக்கு. கடல் வந்து சரியான நிலைமைக்கு வர இல்லை. 26ஆம் தேதி 27ஆம் தேதி திருப்பி படுத்தபடி காற்று வருது. மீன் பற்றி மார்கழி முடிய கையோட சீசன் ரால் மீனெல்லாம் படுறது. ரோடு ஒன்றும் இல்லையே. இப்போ ரோடு அடியால் சிறுதொழில் தான் வேறு பாதிப்பு ஏற்படுது. அப்போ அவன் வந்து வலையை போட்டுக்கிறத வலையை எடுத்துக்கொண்டு ஊறாங்க. ஒரு பக்கத்தால் ராலை மறியல் அள்ளிக்கொண்டு ஊறாங்க. இந்தியன் இழுவ படகுகள் வந்து உப்பையும் பார்க்கல. பருத்துற யாழ்ப்பாணம் எல்லாம் ஒரு வலை வெட்டுகள் மலை அடிப்புகள் இங்கே நீங்கள் வாங்க, உங்களோட நம்பரை தந்துட்டு போங்க. சரியா உப்பை இல்லை. இப்போ இந்த சீரட்டை வர வேண்டாம். சீரட்டு இப்போ காலநிலை இதெல்லாம் புழைக்க வருவாங்க. நியாயமான படகு அவங்களோட டேங்க் போட் வந்து அடிப்பார் தோதற்காரன் சரியா நின்ற உப்பை எத்தனை டிவா புயல் அடிச்சதல்ல. அதுக்கு புறவு வந்து அவங்க உப்பை சீர் நாங்கள் போக நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நாங்கள் இல்லை நாங்கள் போகக்கூடிய பகுதியில் வர மாட்டாங்க. பெருசாக இந்தியன் ட்ரோலர் வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து அழிக்கப்படுறது. அவையோட ட்ரோலர் அடி சகல கடலில் வந்து சகலதையும் அள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த பலகயிறு அவியல் வச்சு வைக்கணும். மடின்னு சொன்னால் அப்படி அடித்து கொண்டு போனால் நிலத்தை வந்து கிண்டி கொண்டு வர்றது. உழவு அடிக்கிற மாதிரி கிண்டி கொண்டு வரைக்க சங்கு சின்ன சகல சாமானும் அதுக்குள்ள ஏறும். ஏன்னா அவன் தங்களுக்கு தெரிஞ்சு நல்ல சாமானை எடுத்து போட்டு மற்றெல்லாம் சாக விட்டுட்டு அள்ளி கடலில் தட்டுவாங்க. அதுவரை வாழ்வாதாரமே வந்து கடற்தொழில் தான். கடற்தொழில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ புயல் காலமாக இப்போ தொழிலுக்கு போக அழைச்சிருந்தாங்க. இது இப்போ தொழிலுக்கு போய்கிட்டா எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற வந்து இந்திய இழுவவரி படாது எங்களை தொழில் விட்டு முடியாது. எங்களுக்கு நாளாந்தம் போனால் தான் எங்களுக்குரிய சீக்கிரம் சாப்பாடு எல்லாமே இதில் தான். இந்த சீசனில் ரால்லாம் படுறது. இப்போ முந்தி என்று சொன்னால் வெல்றாதுன்றது தான் கூடிய வாழ் தொழில் தேரக்கூட. இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, சரியான குறைவு, சரியாட்டு போயிடுது. இப்போ இந்த கருப்புறாதுன்றது அது இப்போ எல்லாருக்கும் இல்லை, சும்மா ஒரு சிலருக்கு அப்படித்தான் வரும். மீனவர்களின் இந்த கவலைக்கு முக்கிய காரணமாக இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல்களையும் இலங்கை கடல் வளத்தினை சுரண்டிச் செல்வதும் போன்ற செயற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.